மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. என்னாச்சு? அம்மா அம்மா இவங்க ரெண்டு பேரும் வெளிய உட்கார்ந்து சாத்தப்ப சேலோன்னு ஏதோ பேசிட்டு இருந்தாங்கம்மா. அப்புறம் எங்களை அடிக்குறாங்கம்மா. ஏன் பசங்களை அடிக்கிறீங்க? என் பேத்திங்களை நான் அடிப்பேன் வைப்பேன். அதை கேட்க நீ யாருமா? இந்த பாருங்க, இவங்க ஏன் பசங்க. இன்னொரு வாட்டி அடிச்சிங்க நடக்கிறது பாரு. என்னம்மா திரும்ப திரும்ப ஓம் பசங்க சொல்லிட்டே இருக்க? அப்ப இந்த வீடு ஓம் வீடா? அமுதா, நான் சொன்னேன்ல, இந்த வீட்டையும் சொத்தையும் அமுக்கத்தான் பசங்க பேரை சொல்லிட்டு இந்த வீட்டுல இருக்கா. போமா வெளியில. முதல்ல நீங்க வெளியே போங்க. நாங்க வெளியில போறதா? எங்க அந்த பையன் அன்வர்? அன்வர் இல்ல, யார் வந்தாலும் சரி, நான் நல்ல முடிவு பண்ணிட்டேன். இந்த வீட்டுல நான் இருப்பேன், இந்த பசங்க ஏன் கூட தான் இருப்பாங்க. புரியுதா? இந்த வார மரியாதையா பசங்களை எங்களோட அனுப்பிச்சு வை, இல்ல போலீஸுக்கு போவேன். போங்க. ஸ்கூலுக்கு போய் டிசி கேட்டு அவமானப்பட்டீங்களா? அதே மாதிரி போங்க. ஸ்டேஷன்ல போய் சொல்லுங்க, அவமானப்படுங்க. முதல்ல நீங்க வெளியே போங்க. ஏன் பேத்திங்களை எங்க கூட அனுப்ப மாட்டேன்னு சொல்றதுக்கு நீ யாருமா? நான் இல்ல, பசங்களே கேளுங்க வராங்களான்னு. போறீங்களா உங்க கூட? கேட்டீங்களா? முதல்ல வெளியே போங்க. போங்க. போக மாட்டேமா, ஒன்னால அந்த பாத்துக்க. அப்படியா? சரி இருங்க. என்ன உள்ள போறா? சுடுதண்ணி எடுத்துட்டு வருவாளோ? சும்மா ரியா, இருக்கிற வேதனால நீ வேற. இந்தாங்க உங்க பெட்டி. அந்த பக்கம் போனீங்கன்னா வாசல் இருக்கு, போங்க. வெளியே போங்க. நீ வாங்க உள்ள. வாமா. யோ, நீ போய் கதவை ஓட, நான் அவளை வழி இழுத்து போட்டுறேன். இவகிட்ட எதுக்கு வீண் பேச்சு? மொரட்டு பொம்பளையா இருக்கா. சாத்தப்பங்கிட்ட போய் சொல்லுவோம். அவராச்சு அவர் தம்பி பிள்ளைகளாச்சு. உன் அழகையே கெடுத்து விட்டாங்க. அண்ணாமலை, அண்ணாமலை, வாங்க உள்ள வாங்க. நான் ஒன்றும் உள்ள வரத்துக்கு வரல. ஆமா, இவங்க யார் தெரியுமா? செத்து போன என் தம்பி கதிரேசனுடைய மாமனார் மாமியார். இவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போய் சொன்னியாமே, அதை சொல்ல நீ யார்? உள்ள போங்க. யார் உங்களை தடுக்கிறாங்க நான் பாக்குறேன். போங்க உள்ள. ஐயே, நான் உள்ள போக மாட்டேங்க. அண்ணாமலை மொரட்டு பொம்பளை, உள்ள போனா அடிச்சிருவா. வேண்டாங்க ஐயா, ஏற்கனவே பசங்களை விட்டு மாவை அள்ளி என் மூஞ்சில வீச சொன்னவ இவ. நாங்க தூங்கும் போது தலையில பாறங்களை தூக்கி போட சொல்லிட்டா என்ன பண்றது? அதனால முதல்ல அண்ணாமலை வீட்டை விட்டு வெளியே போட்டோம், அதுக்கப்புறம் நாங்க உள்ள போறோம். இத பாரு, பட்டாளத்தால் உங்க அப்பா எனக்கு வேண்டியவருங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை நான் அசிங்கம் பண்ணாம இருக்கேன். தாத்தா பாட்டி அவங்க பேத்திகளை கூட்டிட்டு போறாங்க, அதை தடுக்க நீ யாரு? நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லலையே. பசங்களோட பரீட்சை முடியட்டும், அதுக்கப்புறம் நான் அட, பெரிய ஐஏஎஸ் பரீட்சை நாளைக்கே கலெக்டர் ஆயிடுவாங்க, அதை அவங்க பார்த்துப்பாங்க. முதல்ல அவங்களை அனுப்பு. பசங்களுக்கு படிப்பு முக்கியம். அந்த படிப்பு கெடுற அளவுக்கு நான் விட மாட்டேன், அவ்வளவுதான். ஓஹோ, எனக்கு புத்தி சொல்றியா? நியாயம் பேசுறியா? தாத்தா பாட்டிக்கு இல்லாத உரிமை உனக்கு எப்படி வந்தது? உரிமை இருந்தா மட்டும் பத்தாதீங்க, பாசமும் இருக்கணும். என் கண்ணு முன்னாடியே அந்த பிள்ளைங்களை எப்படி அடிக்கிறாங்க தெரியுமா? பேத்திங்க மேல பாசம் இல்லாதவங்க கிட்ட நான் எப்படி இந்த குழந்தைங்களை ஒப்படைக்க முடியும்? முதல்ல இந்த குழந்தைங்க இவங்களோட பழகணும், தயாராகணும். அதுக்கப்புறம் கூட போறேன்னு சொன்னா நான் சந்தோஷமா அனுப்பி வைக்கிறேன். அட, தாத்தா பாட்டிக்கு இல்லாத பாசம் உனக்கு வந்துருச்சா? நீ ஏதோ திட்டம் போட்டுதான் இந்த வீட்டுல இருக்க. அதனாலதான் இந்த குழந்தைங்களை அனுப்ப மாட்டேன்ற. மரியாதையா குழந்தைங்களை இவங்களோட அனுப்பு. இந்த திட்டம் போடுறது, சதி பண்றது, இதெல்லாம் உங்க வேலை. எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்படியே பெரிய அப்பாவா அந்த பிள்ளைங்க மேல பாசம் இருந்திருந்தா, கதிரேசன் செத்த அன்னைக்கு ஏன் அந்த பிள்ளைங்களை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நல்லா பாத்துக்கல? இப்ப என்ன திடீர்னு பாசத்தை பத்தி பேசுறீங்க? இத பாரு அண்ணாமலை, நீ ரொம்ப ஓவரா பேசுற. நான் நினைச்சா எதை வேணாலும் செய்வேன்.
இதுக்கு மேல அதிகம் பேசாது. மரியாதையா குழந்தைங்களை இவங்களோட அனுப்பு. நான் இப்போ ஒண்ணு சொல்றேன், நீங்க நல்லா கேட்டுங்க. இந்த பசங்களை நான் யாரு கூடயும் அனுப்ப மாட்டேன். இதுதான் என் முடிவு. அப்படியா? இதான் உன் முடிவா? இந்த குழந்தைகளை நான் எப்படி கூட்டிட்டு போறேங்கிறது நீயே பார். இங்கே இருங்க, நான் போலீஸோட வரேன். இங்கே இருங்க, போலீஸ் வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். உள்ள போ. இந்த தடவையாவது நீ முன்னாடி போய்யா. ஆமா, அட அண்ணாமலை நம்ம பொண்ணுதாங்க. அதாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பட்டாளத்தாரு அவர் பொண்ணுங்க. ஐயோ, போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேணாங்க. அட நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பட்டாளத்தார்கிட்ட சொல்லி அந்த குழந்தைங்களை அனுப்ப சொல்றேன். தைரியமா இருங்க, நான் இருக்கேன்ல. ஏன் கவலைப்படுறீங்க? நான் பார்த்துக்கிறேன். வாங்க ஐயா. சத்தப்பன், ஃபோனில் எது பேசிகிட்டு இருந்தீங்க? என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைங்க. என்னங்க, பட்டாளத்தாரு, அண்ணாமலை, போலீஸ் அப்படி இப்படின்னு ஏதாவது பேசிகிட்டு இருந்தீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. சாப்பிடாம இருக்கீங்க, முதல்ல உள்ள போய் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பாடு. இதை பாருங்க, தேன்மொழி போனதுலேருந்து உங்கள் மனசு எவ்வளோ வேதனைப்படுதுன்னு எனக்கு தெரியும். எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு புரியும். 10 புதுசாக ஃபோனில் ஏதோ புது பிரச்சனை, அண்ணாமலையில் ஏதோ பிரச்சனையா, எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் தீர்த்து வைக்கிறேன். இதை பாருங்க, நீங்கள் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? சொல்லுங்கள், நான் தீர்த்து வைக்கிறேன். சொல்லுங்கள். ஐயா, அது உங்களால் முடியாது, அதனால தான் நான் சொல்லலை. என்ன சாத்தப்பன், பிரச்சனை என்னன்னு சொல்லாமலே உங்களால் முடியாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, என்னால் முடியுமா முடியாதான் நான் சொல்கிறேன். சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைங்க, செத்து போயிட்டான என் தம்பி கதிரேசன். அவன் 3 பசங்களையும் அவங்க தாத்தா பாட்டி ஊருக்கு வான்னு கூப்பிடுறாங்க. உங்க மக அண்ணாமலை அனுப்ப மாட்டேன்னு சொல்றாங்க. அவங்க போலீஸ் போறேன்னு சொல்லிட்டாங்க. நான் தான் பட்டாளத்தார் எனக்கு ரொம்ப வேண்டியவர், அவர்கிட்ட நான் சொல்லி எப்படி அனுப்புறேன்னு சொன்னேன். அவங்க நாளைக்கு போலீஸ் அது இதுன்னு போயிட்டா நமக்கு தானே அசிங்கம். என்னங்க இது அநியாயமா இருக்கு? சொந்த தாத்தா பாட்டி வந்து கூப்பிடுறாங்கன்னா அனுப்பி வைக்க வேண்டியதானே? இவையே தகராறு பண்றா? இவளுக்கு என்ன பைத்தியம் இது பிடிச்சி போச்சா? ஐயோ, அண்ணாமலை நல்ல பொண்ணு தாங்க. இந்த கூட ஒரு பையன் இருக்கான் பாருங்க, அன்வர்னு, அவன் கல்யாணம் ஆகாத பையன். அவன் நம்ம அண்ணாமலையை ஸ்கூட்டர்ல பின்னால் வச்சு சுத்திட்டு இருக்கான். இது நமக்கே நல்லா இருக்காங்க. ஐயா, விசாலம் மகாலட்சுமி மாதிரி ஒரு மருமகன், அண்ணாமலை மாதிரி ஒரு பொண்ணு, அதுக்கு மேல சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. தலைவிதி தலைவிதி. ஆம்பளைங்க எதுக்கு வரக்கூடாதுங்கிற அளவுக்கு என் பொண்ணை பொத்தி பொத்தி வளர்த்தேன். அவளா இப்படி? இதை பாருங்க, இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? அந்த வீடு. என்ன? எந்த வீடு? அதாங்க செத்து போனான என் தம்பி கதிரேசன் வீடு. எங்க அப்பா எம்எல்ஏ இருக்கிற கோபத்துல அந்த வீட்டை அவன் பேர்ல எழுதிட்டாரு. அதை அடையணுங்கிறதுக்காக தான் அண்ணாமலையும் அன்வரும் சுத்திட்டு இருக்காங்க. ஐயா, ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டா அந்த வீட்டை நானே கொடுத்துட்டு போறேன். பரவாயில்ல, அதெல்லாம் விடுங்க. இந்த 3 பசங்களையும் எப்படியாவது அவங்க தாத்தா பாட்டியோட அனுப்புறதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். நாளைக்கே அவங்க போலீஸ்னு போயிட்டா நம்ம அந்தஸ்துக்கும் உங்க கவனத்துக்கும் சரியா வராதுங்க. இல்லைங்க, என் பேச்ச அவ கேட்க மாட்டா. நீங்க போங்க, போலீஸ்ல சொல்லுங்க, அவளை பிடிச்சி உள்ள தள்ளட்டும். பெத்த அப்பன் பேச்ச மதிக்காதவளுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும், அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். இன்னும் என்னென்ன அனுபவிக்க போறாளோ அறிவு கெட்ட நாய் இது. ஹலோ சுப்பையா, கேட்டுட்டு இருந்தில்ல? சாத்தப்ப சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்தில்ல? ஒரே பொண்ணுன்னு பொத்தி பொத்தி வளர்த்தனே. அந்த பொண்ணு எவ சொத்துக்கு ஆசைப்பட்டு என் வீட்டை உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த வீட்டுல உட்காந்துக்கிட்டு அந்த வீட்டை அபகரித்தா இவ காத்துக்கிட்டு இருக்கான்னு இவ சொல்றாரு. ஐயா, அண்ணாமலை பத்தி அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நம்ம புள்ள அப்படியெல்லாம் ஆசைப்படாதுங்க. அந்த ஆள் பொய் சொல்றாருங்க. சுமாரா, அண்ணாமலை பத்தி உனக்கு தெரியாது. பழைய அண்ணாமலை இல்லடா அவன். அவன் மாறிட்டான். அவன் என் பொண்ணே இல்ல. டேய், கண்ட பயலோட ஸ்கூட்டர்ல சுத்திக்கிட்டு இருக்கலாம். அசிங்கமா இல்ல? ஐயா, ஐயோ, அண்ணாமலை பத்தி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஐயா, நீங்க பெரியவங்க, உங்களுக்கு நான் ஏதும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நம்ம பிள்ளைய பத்தி குறை கூறி அடுத்தவங்கிட்ட விட்டு கொடுத்து பேசக்கூடாதுங்க. அதுக பேச்சுக்கு இன்னைக்கு நாம ஆதரவு வந்தா தான் நாளைக்கு நமக்கு அதுக்கு ஆதரவா இருக்கும். அண்ணாமலை உங்க பொண்ணுங்கிறத மறந்துடாதீங்கய்யா. நம்ம பிள்ளைங்கய்யா, மறந்துடாதீங்கய்யா. புள்ள, நம்ம புள்ள. அண்ணே, அண்ணாமலை,
என்னம்மா என்னாச்சு? ஒன்றும் இல்லையே. உட்காருமா. என்னம்மா ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்க? நான் தான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன்ல, ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வீட்டுக்கு வந்திருப்பேன். இங்கேயே வந்த? ஏன் வரக்கூடாதா? என்ன சிரிக்கிறீங்க? நம்ம வீட்டு பொண்ணுங்க யாருமே ஸ்டேஷன் வரைக்கும் வந்ததில்லை. இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாரு? அவர் ஒன்றும் வருத்தப்பட மாட்டாரு. வாழணும்னு முடிவு பண்ணிட்டா எதுக்கும் துணிஞ்சிடணும். போலீஸ் உங்க நண்பன்னு சொல்றீங்களே, ஒரு நண்பனை பார்க்க நான் வரக்கூடாதா? சரி, போலீஸ் எதிரின்னு சொல்லுங்க, நான் இனிமே வரமாட்டேன். சரி சரி, என்ன விஷயம் சொல்லு. குழந்தைங்களுக்காக தாத்தா பாட்டி வந்திருக்காங்கன்னு சொன்னேன்ல. அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? ஆஹா, அவங்க எந்த பிரச்சனையும் பண்ணல. அந்த சாத்தப்பன் சார் தான் வீட்டு வாசல்ல நின்னு ரொம்ப சத்தம் போடுறாரு. என்ன யோசிக்கிறீங்க? குழந்தைங்க தாத்தா பாட்டி கிட்ட இருக்கிறது தான் நல்லது. நீங்களுமா அப்படி சொல்றீங்கன்னா? அண்ணாமலை, நான் சொல்றத கோவப்படாம கொஞ்சம் நிதானமா கேளு. அந்த குழந்தைங்க மேல நீ உயிரே வச்சிருக்க. அவங்களும் உன் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. ஆனா சட்டத்துக்கு முன்னாடி பாசம்லாம் செல்லாது. சட்டப்படி குழந்தைங்க தாத்தா பாட்டி கிட்ட இருக்கணும், இல்ல அவங்க பெரியப்பா கிட்ட இருக்கணும். ஏன்னா அவங்க மேஜர் இல்ல. என்னால பொறுமையெல்லாம் இருக்க முடியாது. அந்த பசங்க என் மேல உயிரே வச்சிருக்காங்க. நான் அவங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எந்த சூழ்நிலையிலும் அவங்களை என்கிட்ட பிரிக்க முடியாது. அண்ணாமலை, வீணா பிரச்சனை பண்ணாதுமா. நாளைக்கு அவங்க கோர்ட்டுக்கு போனாங்கன்னா நம்மளால எதுவும் செய்ய முடியாது. உங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லுங்க. என்னால முடியும். நான் அவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கேனே, அவங்களை என்கிட்ட பிரிக்க முடியாது. மா, கோவப்படாத. ஜீவாவோட அப்பா சாவறதுக்கு முன்னாடி சொன்னாரு, ரௌத்ரம் பழகுன்னு. என் கோபம் தான் அந்த குழந்தைங்களை காப்பாத்தும். ஏய்யா, இந்த சாத்தப்ப என்னவோ போலீஸை கூட்டு வரேன்னு போனாரு, அவர் ஆளை காணோம். இந்த அண்ணாமலை திடீர்னு எங்கேயோ புறப்பட்டு போயிடுச்சு. ஐயா, எங்கேயாச்சும் அவளுக்கு தெரிஞ்ச ரவுடி பசங்களை கூட்டிட்டு வந்துருவாளோ? உதகுதே விழுந்துருமோ? ஐயோ, ஓடிடல ஐயா. சேலத்துல டிராமா இருக்கியா, கை நீட்டி பணம் வாங்கிட்டேன் ஐயா. அட சும்மா இருமா, நீ வேற. என்னையா நீங்க இங்க நின்றுட்டு இருக்கீங்க? அந்த அம்மா அங்க தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கு. ஏதாச்சும் இளவு விழுந்து போச்சா? சும்மா இருமா. அண்ணாமலையை காணோம். ஆஹா, அண்ணாமலைய சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அவ ரொம்ப மோசமானவ. அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே நடந்துக்கங்க. ஆமா, அவளுக்கு அன்வர் மாதிரி வயசு வாரியா நிறைய பேரோட தொடர்பு இருக்கு. அவங்கெல்லாம் இங்க வந்தாங்க, நீங்க தாங்க மாட்டீங்க. இப்ப என்ன, உங்களுக்கு உங்க பேத்திங்க வேணும், அவ்வளவுதானே? நான் சொல்ற ஐடியா படி செய்யுங்க. ஆமா, பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்கு? 500 1000 தேருமா? எடுங்க எடுங்க. எதுக்கு? எதுக்கு நான் கேக்குறீங்க? அந்த பணத்தை வச்சுக்கிட்டு பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல்ல இருந்து வரல, உடனே மயக்க மருந்தை வாங்கி அதை குழந்தைங்க குடிக்கிற பால்ல கலந்துடுறேன். நீங்க அதை குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. பிள்ளைங்க மயக்கம் போட்டு விழுந்துரும். நீங்க என்ன செய்றீங்க? ஒரு ஆட்டோ எடுத்துட்டு வாங்க, அந்த பிள்ளைங்களை அள்ளி ஆட்டோல போடுங்க, போயிட்டே இருங்க. இதை தவிர உங்க பேத்திகளை கூட்டிட்டு போறதுக்கு வேற வழியே கிடையாது. எடுங்க, பணத்தை எடுங்க, சீக்கிரம், டைம் ஆகுதுல்ல. நீ பேசாம உள்ள போமா. ஐடியா கொடுக்குற மூஞ்சிய பாரு. சொன்னாலும் புரியாது, தனக்காவும் தெரியாது. இதுக்குதான் இந்த வயசான கிழங்கட்டுக்கிட்ட எல்லாம் நான் பேசுறதே இல்லப்பா. இந்த வயசுல ஆட்டத்தை பத்தியா? ஐயோ, அது சரி, குழந்தைங்களை கடத்தின குத்தத்துக்காக நம்மள ஜெயில தூக்கி போட்டுற போறாங்கய்யா. அப்புறம் சேலத்துல போடுற டிராமாவை ஜெயில போட வேண்டியிருக்கும் ஐயா. சும்மா இருக்க மாட்டே நீ.
என்ன சார் வாசல்லையே நிற்கிறீங்க? என்னப்பா அன்வர், 2 நாளா உன் ஆளைய காணோம். எங்க பேத்திகளை எங்களோட அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொன்னேன். என்னப்பா இப்படி பண்ணிட்ட? அதான் சார், நானும் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துட்டேன். பேத்திகளை அவங்க தாத்தா பாட்டி கூட அனுப்பிச்சலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். சீக்கிரம் அனுப்பிச்சு வைப்பா. ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு சார். நீங்களும் தாத்தா பாட்டின்னு சொல்கிறீங்க, அதுவும் அங்கே வந்திருக்காங்களே பாருங்க, அவங்களும் நாங்கள் தான் தாத்தா பாட்டின்னு சொல்கிறாங்களே. அதனால நான் என்ன பண்ணேன்னா, வர வழியில் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். போலீஸ் வந்து அவங்க பாணியில் விசாரித்து யார் ஒரிஜினல் தாத்தா பாட்டியோ அவங்க கிட்ட குழந்தைங்களை ஒப்படைச்சிடலான்னு அவங்க சொன்னாங்க. அன்வர் தனியா ஏதாவது பிளான் பண்றானோ? என்ன சொன்னீங்க? அது ஒரிஜினல் தாத்தா பாட்டி. ஒரிஜினல் தாத்தா பாட்டி நீங்க தானே, ஏன் பயப்படணும்? வாங்க சார், வாங்கம்மா வாங்க. இவர் தான் மிஸ்டர் சொக்கலிங்கம், அவங்க மிஸ்ஸஸ் சொக்கலிங்கம். நீங்க என்னமோ கேட்கணும்னு சொன்னீங்களேம்மா, கேளுங்க. ஏம்மா, நீங்க தான் பவானியோட அம்மாவா? பவானி எந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்தான்னு தெரியுமா? அவ எங்க படிச்சானாவது தெரியுமா? சொல்லுங்கம்மா. ஏன் சார், நீங்க பவானியோட அப்பா? பவானியோட ஸ்கூல் சர்டிபிகேட் நேம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கதிரேசன் உங்க மருமகன் இல்ல? கதிரேசனுக்கும் உங்க மகளுக்கும் எப்ப கல்யாணம் நடந்தது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. என்ன என்னமோ புரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. சார் சார், நீங்க கவலைப்படுறீங்க? நீங்க தானே ஒரிஜினல். இருங்க, போலீஸ் வரட்டும், எல்லாம் தெளிவாயிடும். போலீஸா? போலீஸ் எதுக்குப்பா? நாங்க வீடு மாதிரி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எங்க பேத்திகள் வேற எங்கேயோ இருக்காங்க. ஓ ஆமா. அமுதா, போலீஸ் வந்தா அவங்களுக்கு காஃபி கொடுத்து பேசிக்கிட்டு இரு. நான் போய் நம்ம பேத்திகள் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு வரேன். வரேன். யோ, என்ன தனியா விட்டு போகாதையா? நான் சாத்தப்பா வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்த ஸ்டேஷனுக்கு போய் போலீஸ்காரங்களெல்லாம் ஐட்டாந்துறேன். நீ இங்கே இருயா, இங்கே இரு. 2 பேரும் எங்க நழுவுறீங்க? நீங்க எங்கேயும் போகாதீங்கம்மா, இங்கே இருங்க. போலீஸ் இதோ கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க. என்ன அன்பு, 2 நாளா எங்க போயிருந்தீங்க? இங்க யாரு? இவங்க தான் பவானியோட உண்மையான அம்மாவும் அப்பாவும். கதிரோட மேரேஜ் எங்கே நடந்ததோ அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய் இவங்க அட்ரஸ் கண்டுபிடிச்சி இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இவங்க தான் அண்ணாமலை. வணக்கம்மா. வணக்கம். நம்ம ஒரிஜினல் தாத்தா பாட்டியை இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போகுது. அண்ணாமலை, நீ ரொம்ப நல்லவம்மா. இதில் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. எங்கள் மேலே தப்பே இல்லை. சாத்தப்ப சொல்லித்தாம்மா நாங்கள் இப்படிலாம் நடந்துக்கிட்டோம். எங்களை போலீஸில் பிடிச்சி கொடுத்து எங்கள் பொழப்பு கெடுத்துறாதம்மா. ஆமா அண்ணாமலை, நாங்க டிராமா ஆர்டிஸ்ட். இங்க வந்து தாத்தா பாட்டியா நடிச்சா பணம் தரேன்னு சாத்தப்பா சொன்னதால் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு நாங்க இந்த தப்பு செஞ்சுட்டோம். தயவு பண்ணி எங்களை மன்னிச்சு விட்டுருமா. அண்ணாமலை, நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நீ அந்த பசங்க மேலே எவ்வளவு அன்பா பாசமாக இருக்கேன்னு. அவங்களும் உன் மேலே உயிரையே வச்சிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இதையெல்லாம் அந்த சாத்தப்பங்கிட்ட போய் சொன்னோம். அண்ணாமலையை துரத்துற வரைக்கும் நீங்கள் அந்த வீட்டில் இருக்கணும், இல்லைன்னா போலீஸில் பிடிச்சி கொடுப்பேன் அவன் வேற பயமுறுத்தினாம்மா. எங்களை மன்னிச்சிருமா. எனக்கு 4 பசங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஒரு நாடக நடிகனோட வாழ்க்கை ரொம்ப வறுமையில் இருக்குமா. எங்களை போலீஸில் பிடிச்சி கொடுத்துறாதம்மா. செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ மன்னிப்பு கேட்குறீங்களா? குழந்தைய கடத்துறது எவ்வளோ பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரியும்ல? அண்ணாமலை, இவங்களை சும்மா விடக்கூடாது. இவங்களை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக சாத்தப்பனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதான் உங்களுக்கு கொடுக்குற தண்டனை. சாத்தப்பன் எப்படியாவது வெளியே வந்துடுவாரு. இவங்க 2 பேரும் தான் மாட்டிப்பாங்க. எவ்வளோ பெரிய தப்பு பண்ண பார்த்தீங்க. 3 பசங்களோட வாழ்க்கையை அழிச்சிருப்பீங்க.
பெட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு முதல்ல ஊருக்கு போய் சேருங்க. போங்க. ஐயா, நாங்க குழந்தைகளை கடத்த வந்தவங்க தான், நல்லவங்க இல்ல. ஆனாலும் இந்த 4 நாள் இங்க இருந்ததுல அண்ணாமலையோட நல்ல குணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். உங்க பொண்ணு இப்போ உயிரோட இருந்திருந்தா கூட தன்னுடைய குழந்தைங்களை இவ்வளவு நல்லா பார்த்துருந்துருக்க மாட்டாங்க. அண்ணாமலை அவ்வளவு நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆமாம்மா, அண்ணாமலை மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. உங்க பேத்திகளை அண்ணாமலை கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்கம்மா. அவங்க அண்ணாமலை கிட்டே இருக்கட்டும். அப்பதான் அவங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்கும்மா. எங்களை மன்னிச்சிருங்கம்மா. அண்ணாமலை, நாங்க போயிட்டு வரோம்மா. 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 உள்ள போய் பொட்டி எடுத்துக்கிட்டு கிளம்புங்க. சரி அன்வர். வரோம்ப்பா. சார், நீங்க உள்ள போங்க. வா. எழவு ரவுண்டு கூட நம்மளால விட முடியலையே. ரொம்ப அவசியம் ரவுண்டு. யோ, நீ பாட்டின்னு சொல்லாங்க கொள்ளாம மச்சிஞ்சு கல்யாணத்துக்கு போயிட்ட. நம்ம ஒரு ஆட்டோக்காரனை செட் பண்ணமே, அதை நம்பாம அன்பழக உண்மையான ஆட்டோக்காரனை கண்டுபிடிக்க போறான். அப்படியா? அன்பழகிட்ட அவன் மாட்டக்கூடாதே. நம்ம ஆளுங்களை அனுப்பிச்சிருக்கேன், அவங்க எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. யோ டிசி, வர வர பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகி போச்சியா. என் பொண்டாட்டி தேனு சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு அவங்க அப்பா விட்டுட்டு போயிட்டா. பட்டாளத்தில் வேற இங்கே வச்சுட்டு இருக்கிறேன், அவரை என்ன பண்றதுன்னு தெரியல. அன்பழகன் வேற குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கான். நான் என்னடா பண்றது? இதவாறு பட்டாளத்தானே இனிமேலும் இந்த வீட்டில் வச்சிருக்காத. எப்போ தேன்மொழி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்களோ இனிமேலும் இந்த வீட்டுக்கு யாரையும் கூட்டிகிட்டு வராத. இங்க கூட்டிகிட்டு வந்து எந்த விஷயத்தையும் பேசாத. இந்த வாரியா, வீடு நிம்மதியா இருந்தாதான் நாம சந்தோஷமா நம்ம காரியத்தை பண்ண முடியும். இந்த வாரியா, டிசி ஆறுமுகம் உன் ஃப்ரெண்டு நானு. உன்னை நான் கைவிட்டுருவேனா? நீ எது கவலைப்படுற? தைரியமா இரு. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இங்க ஏன் வந்தீங்க? உள்ள வாய். நான் சொல்ல இந்த குடைச்சல் வந்துருச்சு. யோ, பணம் வரதெல்லாம் நின்று போச்சியா, குடைச்சல் தான் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னையா இது? வருதுங்க பாரு, ரெண்டும் ஜப்பான் பொம்மை மாதிரி. நம்ம ஆளுதான், பயப்படாதீங்க. நான் தான் இங்க வரணும்னு சொன்னேன்ல, ஏன் வந்தீங்க? என்னங்கய்யா அது? நாங்களே தலை தப்பிச்சா போதும்னு பயந்து ஓடி வந்திருக்கோம். ஏன் வந்தே எதுக்கு வந்தேன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன அண்ணாமலை ஏதாவது பிரச்சனை பண்றாளா? அண்ணாமலையால பிரச்சனை இல்லையா, அவளோட சுத்திக்கிட்டு இருக்கான்ல அன்வர்னு ஒருத்தன். அவன் தான் என் உண்மையான தாத்தா பாட்டியை கூட்டிட்டு வந்துட்டான். எங்க 2 பேரையும் போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன்னு ரொம்ப மிரட்டினான் ஐயா. அப்புறம் அண்ணாமலை தான் எங்க மேல பரிதாபப்பட்டு எங்களை வெளியில அனுப்பிச்சிருயா. ஐயா, எங்களுக்கு இந்த வேலை வேண்டாம் ஐயா, எங்களை விட்டுருங்க ஐயா, நாங்க ஓடி போயிடுறோம். ஆமையா, என் பேர் எதுவும் சொல்லலையே. இல்லைங்கய்யா, பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இப்படிலாம் நடிச்சோம்னு சொன்னோம்யா. இந்த பணத்தை எடுத்துக்கங்க. இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது, எங்கேயாவது ஓடி போங்க. போங்க. வரோம் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. கேட்டா சாத்தாப்பா, நம்ம விஷயம் எதுவுமே சக்சஸ் ஆக மாட்டேங்குதே. பேசாம இந்த தவசி விஷயத்தை கைவிட்டுருவோமா? முடியாது. கோயில் சொத்தை நான் அடைஞ்சே தீருவேன். எப்படி என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே நான் யாருக்கு பயப்படணும்? பட்டாளத்தார தவசிக்கிட்ட அமைச்சிருக்கேன். அவர் கையெழுத்தோட வருவான்னு நம்பிக்கையோட இருக்கேன். கட்டாயம் வருவார். ஹரி 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 நமோ. ஹரியும் சிவனும் ஒண்ணு அப்படி சொன்ன அவன் வாயில மண்ணு. அந்த அண்ணாமலையான கும்பிட்டு கும்பிட்டு காரியம் நடக்காம தான் பெருமாளே உன்னை தேடி நான் வந்திருக்கேன். நான் நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கணும். அப்படி நடந்துருச்சு. வார ஒரு நாமத்தை போட்டு என் பொண்டாட்டி கூட்டி கொண்டாந்து நிறுத்துறேன். சரியா? செல்லம் கும்பிட்டுக்கிட்டியா? கும்பிட்டேன்
மாமா. என்னடா செல்ல வேண்டிக்கிட்ட? எனக்கு குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் மாமா. ஐயோ, இங்க வந்து அந்த லிட்டில் பேபி நினைப்பு தானோ? எனக்கு குழந்தை பிறக்கும் இல்ல மாமா. பிறக்கும். அதுக்கு தான் நான் கோயிலுக்கு கூட்டி வந்திருக்கேன். கோயில சுத்து பிறக்கும். எத்தனை சுத்து சுத்தணும் மாமா? குத்து மதிப்பா 10 சுத்த. ஒவ்வொரு சுத்தும் போது அடி வைத்து தொட்டு பாத்துக்கணும். 10வது சுத்துல குழந்தை பிறக்கும். 10 தடவை சுத்தினா இன்னைக்கே குழந்தை பிறந்துருமா மாமா? அந்த அளவு யாருக்கு தெரியும்? அது பெருமாளுக்கே வெளிச்சம். ஐயோ, துலாபாரம் சாரதா கோஷ்டியோட வந்துட்டு இருக்கா. ஏய் பள்ளி, நீ எங்க போற? பள்ளி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா மாமா? உங்க குழந்தையா? தாசி மாமா மாதிரியே இருக்கு. அக்கா, எனக்கு குட்டி பாப்பாவை தாங்க, நான் ஒரு தடவை கொஞ்சம் தரேன். தொடாத. எதுக்காக குழந்தைய கேட்குற? உலகநாதனை கொண்டுட்டு அந்த பழி என் புருஷன் மேலே போட்டீங்க. இப்போ அவர் ஜெயிலில் இருக்காரு. நாங்களே நொந்து போயிருக்கோம், நீ வேற. ஏங்க அப்படிலாம் பேசுறீங்க? எங்க அண்ணனை நானே கொல்வேனா? எங்க அண்ணன் செத்து போனதுல இருந்து நானே கவலையா இருக்கேன். அப்படிலாம் பேசாதீங்கக்கா. பாவம் அண்ணாமலை, அண்ணன் செத்ததுல இருந்து ரொம்ப கவலையா இருக்கு, தனியா இருக்கு. நான் ஒரே ஒரு தடவை பாப்பா பார்த்துட்டு தரேன். தொடாத. எத்தனை தடவை சொல்றது? உனக்கு புரியல? உங்க வரவே வானா நான் ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கேன். தொலை பண்ணாத. துலாபாரம் என்ன சொல்லுது வள்ளி? மாமா, ஏய் லூசே, இதுகிட்ட என்ன பேச்சு வெட்டி கிடக்கு? பாருங்க மாமா, குழந்தையை தர மாட்டேங்கிறாங்க மாமா. அது ஓசு சோத்துல உடம்பு வளர்க்குதுல்ல, அதெல்லாம் குழந்தைய கொடுக்காதுங்க. நல்ல சுகம். வணக்கம். சௌரியமா மாமா, நான் தான் அண்ணனை கொன்னேன்னு சொல்றாங்க மாமா. ஆமா, இவங்க பொம்பளை நீதிபதி அப்படியே தீர்ப்பு சொல்றாங்க. கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்குல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல யார் கொலைகாரன்னு தெரியும் தாயி. வெள்ளப்படம் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. வாங்க கோயிலுக்குள்ள போலாம். இருங்க சவம். நீங்க எல்லாம் எதுக்கு கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? வள்ளி சொல்லும், நம்ம எல்லாம் நாமத்தை போட்டுக்கிட்டு எதுக்கு பெருமாளை சேவிக்க வந்திருக்கோம்? எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியா வாழணுங்கிறதுக்காகத்தானே. ஆனா இவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? இங்க கிடைக்கிற தேங்காய் பழம் சுண்டலி எல்லாம் வாங்கி தின்னு வயிற்று கழுவிக்கிட்டு வெளியே துண்டை விரிச்சு குழந்தைய காட்டி காசு வாங்குறதுக்கு பிச்சை காசுறோம். கௌரவ பிச்சை. டேய், மரியாதையா பேசு. இப்ப நான் இருக்கிற நிலைமையில என்ன வேணும்னாலும் செய்வேன். உன்னை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு கூட போக தயங்க மாட்டேன், ஜாக்கிரதை. இலை சண்டிரா, உன் சண்டித்தனத்தை நிறுத்துறியா? அதையெல்லாம் தான் ஆழ்வார் குறிச்சில பார்த்தன. பொண்டாட்டிக்கு பயந்துகிட்டு குடிகாரனாய் இங்க வந்து இந்த பொம்பளை பின்னாடி அலைஞ்சுக்கிட்டு இருக்க. உனக்கெல்லாம் என்ன குரல் வேண்டி கிடக்கு? பொத்துறியா? ஏன் இப்படி தொணங்கிறீங்க? கொஞ்ச நேரம் உங்களால பேசாம சும்மா இருக்க முடியாது? அந்த ஊர்ல தான் எங்களை நிம்மதியா வாழ விடாம கஷ்டம் மேல கஷ்டம் கொடுத்தீங்க. இப்ப எதுக்கு தொல்லை பண்றீங்க? பேசாம ஊரு போய் சேருங்க. ஊருக்கு போறதா? இன்னொரு கொலகாரனும் பொண்டாட்டியுமான நீ எங்களை ஊருக்கு போக சொல்றியா? பாத்தியாடா வள்ளி சொல்லும். அம்மா தாயே, நீ எவ்வளவு சாமியை கும்பிட்டாலும் சரி, அங்க பிரதட்சம் பண்ணாலும் சரி, விரதம் இருந்தாலும் சரி, உன் புருஷனை நீ காப்பாற்ற முடியாது. என்ன பாக்குற? நாங்க எதுக்கு மெட்ராஸ்ல டேரா போட்டு பணத்தை தண்ணியா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம்? உன் புருஷனை தூக்க கணுப்புதான். ஜாதகத்தில் தேதி கூட பார்த்துட்டேன். டேய் டேய், உன்னதான் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் என்ன டை டைன்னு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்? பேசாம இருற தம்பி. தம்பி அண்ணன் தெரியுதா உறவு? பட்டு அதான் புரியுதா? அண்ணன் சொன்னா கேட்டுக்கணும்டா. ஆஹா, ஒரு முக்கியமான விஷயம் மறந்தே போயிட்டேனே. நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா. தங்கச்சி புருஷனை இழந்து போய் யாரோ ஒரு 3 குழந்தைகளுக்கு ஆயா வேலை பார்த்து வைத்து கழுவிக்கிட்டு இருக்கா. நீ ஒரு ரோசமான அண்ணனா இருந்தா என்ன பண்ணி இருந்திருக்கணும்? வா தங்கச்சி, உன்னை வச்சு நான் காப்பாத்துற, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்க வேண்டாம். அதை விட்டுட்டு கோயில தேங்காய் பழம் பொறுக்கிட்டு திரியிறியா? போய் அண்ணாமலை கிட்ட வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்த உடனே எனக்கு போன் பண்ணிரு. அதுக்கப்புறம் எங்க வீட்டு மருமகளை நாங்க ஆழ்வார் குறிச்சி கூட்டிட்டு போயிடுறோம். டேய், அண்ணாமலையை பத்தி எங்க கிட்ட பேசாது. என்னைக்கு உலகநாதனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டாலோ அன்னைக்கு அவளை நாங்க தலைமொழிட்டோம். எங்க வீட்டு மருமகளை நீ போய் கூட்டிட்டு வா. எங்களுக்கு அவளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அண்ணி வாங்க போலாம். சோத்துக்கு இல்லைனாலும் இன்னும் அதே குட்டி பாப்பா ஒரு தடவை கொடுங்கக்கா. இவனை எல்லாம் பெரிய மனுஷன் நினைச்சு பேசுன தப்பா போச்சுடா செல்லம். மாமா, நீங்க போய் சொல்லிருக்கீங்க. என்ன? அந்த அக்காக்கு கரடி குட்டி தானே பிறக்குன்னு சொன்னீங்க. அழகான குழந்தை பிறந்திருக்கு. இல்லடா செல்லம், கரடி குட்டி தான் பிறந்திருக்கு. வெளியே எடுத்துக்கிட்டு வந்தா கௌரவ குறைச்சல்னு வாடகை குழந்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அழகான குழந்தையை காட்டினா தான் 5-10 பிச்சை எடுக்கலாம். பாங்க மாமா, நீங்க போய் சொல்லிட்டே இருக்கீங்க. அண்ணாமலை கூட கரடி குட்டி பிறக்காது, குழந்தை தான் பிறக்கும். எனக்கு அதுக்குள்ள குழந்தை பிறக்கலைன்னா நான் அண்ணாமலை கிட்ட ஓடி போயிடுவேன். ஏய் லூசு, சும்மா இரு. இல்ல மாமா, நான் அண்ணாமலை கிட்ட போயிடுவேன். சும்மா இரு. அற குடுத்துருவேன். கோயில்ல வந்து எல்லாம் உன் அளவா இருக்கு. பேசாம வா. அடி குடு. வா லூசு. மாமா.
நூர்ஜகான், நூர்ஜகான். வந்துட்டீங்க. குட் மார்னிங்மா. குட் மார்னிங்ப்பா. டைம் ஆகுது, டிஃபன் போடு. அகமதை கொஞ்சம் வீட்டுக்கு வர சொல்றீங்களா? எதுக்கு? இபி பில் கட்டணும். அகமதுக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கு. வீட்டில் தான் நிறைய வெட்டி மாஸ்டருங்க இருக்காங்கல்ல, அவங்கள போய் கட்ட சொல்லு. ஏய் அன்வர், நீ மேலே போய் ஒரு ரூம்ல படி. மாசம் பேப்பருக்கு எவ்வளவு செலவாகுது? ஒன்னதான் கேக்குறேன், மாசம் பேப்பருக்கு எவ்வளவு செலவாகுது? 600 ரூபாய் ஆகுது. 600 ரூபாய். ஆமா, உன் புள்ள கழுத்துல செயின் இருக்கணுமே, அது எங்க போச்சு? அது அவன் ஃப்ரெண்டு கதிருக்கு கொடுத்துருக்கான். வாங்கினவன் செத்துட்டான், திருப்பி வராது. எவ்வளவு சம்பாதிக்கிறான் உன் புள்ள? கேக்குறேன்ல, பதில் சொல்லு. பாப்பா 1 மினிட். நான் உங்க முன்னாடி தானே உட்காந்துருக்கேன், என்ன கேட்க வேண்டியதானே? ஏன் சும்மா அம்மாவை போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? பைசா சம்பாதிக்கல பாப்பா. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். உன் வயசுல மாசத்துக்கு 10,000 ரூபாய் நான் சம்பாதிச்சிட்டு இருந்தேன், இப்போ நீ ஒரு பைசா கூட சம்பாதிக்க மாட்டேன்றீன்னு சொல்ல போறீங்க. வந்து பிசினஸை பார்த்துக்கோன்னு சொல்ல போறீங்க. என்னால இந்த லெதர் ஃபேக்டரிலாம் வர முடியாது பாப்பா. அன்வர், போ மேலே போ. அம்மா, நான் எம்ஏ ஜேர்னலிசம் படிச்சது இந்த ஆட்டுத்தோல், மாட்டுத்தோல், நாய்த்தோல் சுத்தம் பண்றதுக்கு இல்லம்மா. ஏய், அந்த தோலை சுத்தப்படுத்துறதுனால தான் நீ வெட்டிய ஊரை சுத்திக்கிட்டு இருக்க. கண்ட பத்திரிகை எல்லாம் படிச்சுட்டு இருக்க, கதை கட்டுறவனு அலைஞ்சிட்டு இருக்க. நீ சோம்பேறி, நீ இன்டர்வியூ எடுக்கிறவனு சோம்பேறி. என்னடா சிரிக்கிற? டேய், நான் தினமும் அல்லாஹ் கிட்ட என்ன வேண்டிக்கிறேன் தெரியுமா? ஒரு சோம்பேறிய புள்ளைய கொடுத்துருக்க, அவனை எப்படியாவது நல்லபடியா மாத்திரேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். சோம்பேறி சோம்பேறி. வாப்பா, அப்பாவுக்கு பிடிக்காத பிள்ளைன்னு சொல்லுங்க, பரவாயில்ல. ஆனா சோம்பேறன் மட்டும் சொல்லாதீங்க. ஆமா, அதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. என்னண்ணா இப்பதான் தூங்கி எந்திரிச்சியா? பாப்பா, நீங்க ஆபீஸ் தானே போறீங்க, போற வேலை என்ன காலேஜில் ட்ராப் பண்ணிடுறீங்களா? முடியாதுமா, எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. ஏதோ எதில் உட்காந்துருக்கான வெட்டி மாஸ்டர் உங்க அண்ணன், ஸ்கூட்டர்ல கொண்டு போய் விட சொல்லு. அப்பா பிள்ளை சண்டைக்கு நடுல நான் வரல. பாப்பா, நீங்க வர வர பாப்பாவா இல்ல வில்லனா இருக்கீங்க. வில்லனா இல்லம்மா, ஒரு நல்ல அப்பாவா வாழணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். தள்ளு. ப்ளீஸ், என் செல்லம் இல்ல, உன் மீச கூட ரொம்ப அழகா இருக்கு. என்ன உன் ஸ்கூட்டர்லயே டிராப் பண்ணிடுறியா? என் செல்லம்ல, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அசைன்மெண்ட் இருக்கு, நீ ஆட்டோல போயிடுறியா? இதான் இம்பார்ட்டன்ட் அசைன்மெண்ட்ல என்ன டிராப் பண்ண போறியா இல்லையா? முடியாது. என்னடி பண்ணுவ? பாப்பா, இங்க பாரு, இந்த வெட்டி ஆபீசர் என்ன கொண்டு போய் டிராப்பே பண்ண மாட்டேங்கறான். யார பத்திரி வெட்டி மாஸ்டர் சொன்னா? இப்போ எது கை நீட்ட? வெட்டி மாஸ்டர் சொல்லாத பாரு. கை நீட்டனா பாப்பா கிட்ட சொல்லி கொடுப்பேன். போடி, போ சொல்லு. பாப்பா அப்பா கிட்ட பேசு போ. ஒண்ணுத்துக்கும் லைக்கலடா. ஓடி. இந்த ரூபாய் எடுத்துட்டு நீ ஆட்டோல போ, அவனை தொந்தரவு பண்ணாத. எப்ப பார்த்தாலும் அண்ணனுக்கே சப்போர்ட் பண்ண, அதனால தான் பாப்பா உன்னை கத்துறாரு. உங்க வாப்பாக்கு வேற வேலை இல்ல, என் பிள்ளைய அவன் இஷ்டத்துக்கு வாழ விடுங்க. தேங்க்ஸ்மா, உன்னோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் யாரும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுமா. போட்டமா சாயங்காலம் வாடி உன்னை வச்சுக்கிறேன். போடா வெட்டி மாஸ்டர். யார் பத்தி வெட்டி மாஸ்டர்? மாஸ்டர் புடியாவல புடி. ஆபீஸ்க்கு இடம் பார்த்துட்டு ஒண்ணுமே பேசாம வரீங்க, இடம் பிடிக்கலையா? இடம் பிடிச்சிருக்கு, ஆனா அட்வான்ஸும் வாடகையும் எக்கச்சக்கமா கேட்குறானே. அட்வான்ஸ் 1 லட்சம் ரூபாவான், அதுக்கப்புறம் மாசத்துக்கு 20,000 ரூபாய் வாடகை. என்கிட்ட மட்டும் 1 லட்சம் ரூபாய் இருந்தது. சூரியன் பத்திரியோட 4 இஷ்யூ எந்த பிரச்சனை இல்லாமல் வெளில கொண்டு வந்துடுவேன். வேற இடம் பார்த்துக்கலாம் நம்மள. அப்ப ஆபீஸ் வீட்லயே வச்சுக்கலாம். ஏன் உங்க முடிவை மாத்திக்கிறீங்க? வசதிக்கு தகுந்த மாதிரி தான். வசதிக்கு தகுந்தாப்புல வேற இடத்த பார்ப்போம். 5,000 ரூபாய்க்கோ 3,000 ரூபாய்க்கோ. இதை பாருங்க, நம்மள இந்த பத்திரிகை நடத்துறதுக்கு நீங்க முதல்ல கொடுத்த ஐடியா வீடும் ஆஃபீஸும் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு. அதை ஏன் மாற்றணும்? நாம வேற இடத்த பார்ப்போம். பணம்
மனுஷங்க கொடுப்பாங்க, வரும். ஐயா, என்ன பேஜார் பண்ணிட்டு இருக்க? ஆட்டோ ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கல? பின்னணியா எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? எனக்கு காலேஜ் டைம் ஆச்சு தெரியுமா? ரிப்பேர் பண்ணா வண்டி எடுக்க முடியுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்ன எப்படியாவது கொண்டு போய் விடு. எப்படியா கொண்டு போய் விடுனா? வேற ஏதாவது ஆட்டோ பிடிச்சு போ. என்ன ஆட்டோ பிடிச்சு போணுமா? பாத்தியா இந்த ரோட்ல எங்காவது ஆட்டோ நிக்குதா பாத்தியா? ஒன்னு பண்ணு, நான் ஆட்டோல ஏறி உட்கார்றேன். என்ன தள்ளிட்டே கொண்டு போய் காலேஜ்ல விட்டுரு. என்னது? உன்னை தள்ளிட்டே கொண்டு போய் காலேஜ்ல விட்டுறதா? உன் காலேஜ் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. உன்னை வச்சு வேற நான் தள்ளிட்டு போணுமா? ஏய், ஓவரா பேசாத. ஏதோ பொம்பளை ஆச்சுன்னு பாக்குறேன். இல்ல குத்திடுவேன். ஆளையும் சைஸையும் பாரு. வந்துட்டு ஆளுங்க சவுண்ட் விடுறதுக்கு. ஓய், எழுந்துரு. நான் இந்த நர்கிஸ் கிட்டே வச்சுக்கிறியா? கீசிடுவேன் கீசி. நான் யாரு தெரியுமா? ஐஜியோட பொண்ணு. இப்போ சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னை கொண்டு போய் போலீஸ்ல தள்ளி முட்டி தட்டிடுவாங்க. இந்த லொத்தா ஆட்டையும் பேஜார் பண்ணிடுவாங்க. வானா என்கிட்ட வச்சுக்காத. நான் தங்கச்சி இதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிற? உங்க அப்பா ஐஜி ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். தினம் என் ஆட்டோல தான் வருவாரு. நான் தான் கொண்டு போய் விடுவேன். சரி, அப்ப எனக்கு ஏதாவது வழி சொல்லு. இவ்வளோ அழகா இருக்கிறீங்க. என்ன சொன்ன? இல்ல, இவ்வளோ அழகா இருக்கிறீங்க. ரோட்டு முனையில போய் நின்று போற வர வண்டிகளை இப்படி கை காமிச்சிங்கன்னா லிஃப்ட் கொடுக்க போறாங்க. அப்படியே அழகா ராணி மாதிரி போய் இறங்கிடலாம். லிஃப்ட் கொடுப்பாங்கங்கிற? அழகா இருந்தா கொடுப்பாங்க. யார் இவங்க? என் தங்கச்சி நர்கிஸ். உங்க தங்கச்சி? நீங்க வேற பக்கா ரவுடி. 10 நிமிஷத்துல நம்மள ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பா. நான் கிளம்புறேன். கொஞ்சம் கேட் ஓபன் பண்றீங்களா? மா, கொஞ்சம் கேட் ஓபன் பண்ணுங்கம்மா. ஏய், கேட் ஓபன் பண்றீ. உன்னை தாண்டி கேட் ஓபன் பண்ணு. ஏய் செவிடு, ஏண்டி கேட்டை ஓபன் பண்ணலாம்ல? வரமா, பாய். நிறுத்து. ஸ்டாப். அம்மா, இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர். பேப்பர்ல தலைப்பு செய்தியில வரப்போற மேட்டர் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். செய்திகள் வாசிப்பது மிஸ் நர்கிஸ். இன்று ஒரு இளம் வாலிபர், பார்த்தா சொல்லலாம் இளம் வாலிபர், தன்னோட TMX 9948 என்ற ஸ்கூட்டரில் ஒரு பெண்மணியோடு ஸ்பீடா சென்றார். காலையில் தன் தங்கச்சிக்கே லிஃப்ட் இல்லை என்று சொன்னவர் அடுத்த ஒரு அரை மணி நேரம் கேப்பில் ஒரு பெண்மணிக்கு லிஃப்ட் கொடுத்தார். அண்ணா, நான் அதை ஸ்டில்லாம் கூட எடுத்து வச்சிட்டேன். ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணணும். நீ எவ்வளோ செலவாகும்னு சொன்னீங்கன்னா அதை நம்ம ஆர்கனைஸ் பண்ணிடலாமே. என்ன சொல்ற? உள்ள போறியா? நான் உள்ள போறேன். ஒரு லெதர் ஃபேக்டரி ஓனர் ஒருத்தர் வருவாரு. அவர்கிட்ட இந்த வெட்டி மாஸ்டர் பத்தின கிசுகிசுவை சொன்னேன்னு வச்சுக்கோ. அம்மா, நீ சாயங்காலம் டிவி கூட போட வேண்டாமா? ஃப்ரீயா தர்ம யுத்தம் பார்க்கலாம். என்ன சொல்ற? ரெடியா? ஓகேவா? நீ உள்ள போடி முதல்ல. உள்ள போடி. உள்ள போ. போடி வா. மா, வரமா. அன்பர், நர்கிஸ் சொல்றது உண்மையா? என்னம்மா இது? மா, நான் உங்க புள்ளம்மா. அது மட்டும் இல்ல, அண்ணாமலையும் அப்படிப்பட்டவங்க இல்லம்மா. இத பாருப்பா, உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது. அவரு எந்த காதல் கல்யாணத்துக்கும் ஒத்துக்க மாட்டாரு.
அதுவும் அண்ணாமலை விதவை, வேற ஜாதி பொண்ணு. நீயே புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை அமைச்சுக்கோ. உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு எங்க அமைதியை கெடுத்துறாத. அம்மா என்னம்மா இது? அதான் அண்ணாமலை பத்தி எல்லா விஷயம் உங்ககிட்ட தெளிவா சொன்னேனேம்மா. அம்மா நானும் அப்படிப்பட்டவன் இல்ல, அண்ணாமலையும் அப்படிப்பட்டவங்க இல்லம்மா. இத பாருப்பா, இந்த காலத்து பசங்க கிட்ட அதிகமா பேசக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். இந்த விஷயத்தை பத்தி நான் உன்கிட்ட பேசவும் விரும்பல. உன் வாழ்க்கை நீதான் வாழணும். புரிஞ்சு நடந்துக்கப்பா. பெஸ்ட் ஆஃப் லக். போயிட்டு வாப்பா. சரிம்மா, வரேன். ஆ. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.